கடந்த 3 சத்சங்கங்களிலே புராண லட்சணத்தை விளக்கிக் கொண்டிருந்தேன். சர்கோ தியாதः விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷான் தராணிச்ச வம்சோ வம்சானுசரிதம் சம்ஸ்தா கேதுரவாஸ்ரயः தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுः. சர்க்கம் முதன்மை படைப்பு, விசர்க்கம் 2ஆம் படைப்பு, விருத்தி வாழ்வாதாரம், ரக்ஷா பாதுகாப்பு, அந்தராணி எனப்படும் மன்வந்தரம், வம்சம் வம்சாவளிகள், வம்சானுசரிதம் எனும் வம்சச் செயல்கள், சம்ஸ்தா எனும் அழிவு, கேது காரணம் எனும் கர்மா, அபாஸ்ரயம் எனும் பரமப்புகலிடம். இந்த 10ஐயும் விளக்க துவங்கிக் கொண்டிருந்தேன். இப்போ இந்த 10ஐயும் அருணாச்சல புராணம் ஈஸ்வரனுடைய கோணத்தில் இருந்து ஈஸ்வரன் எவ்வாறு முதன்மை படைப்பாய் வெளிப்படுகின்றார், 2ஆம் நிலை படைப்பாய் வெளிப்படுகின்றார், எப்படி இந்த அருணாச்சலத்திலே வெளிப்பட்டு அதற்கு பிறகு நடந்த எல்லாவற்றையும் நிகழ்காலம் வரை விளக்குகின்றது.